பேக் டு A Gift from Heaven. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் ரவை எடுத்துருக்கோம். இது கூட 1 கப் பால். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 கப் சுகர், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர், 1/4 கப் மில்க் பவுடர், 1/4 கப் நெய், நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க ரவை இது கூட ஆட் பண்ணி மிக்சியில் 2-3 வாட்டி நல்லா டர்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 டைம்ஸ் டிப் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேனில் பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சம் கீழே கீ ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சர் இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த மிக்சரோட கன்சிஸ்டன்சி. நம்ம கீ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க பேனில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நாங்கள் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறோம். நீங்கள் செரீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2-3 வாட்டி நல்லா டாப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது லாக் ஆகிருந்ததுன்னா அது எல்லாத்தையும் இது போய் செட்டில் ஆகிடும். இப்போ 10 மினிட்ஸ் ஏற்கனவே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ண ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கோம். அந்த மூடியில் கேஸ்கெட் போடக்கூடாது. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் எவ்வளோ அழகாக நல்லா உப்பி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதோட ஸ்மெல்லு கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாமே திரமிசு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணுறோம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் அந்த டூத் பிக்கில். குக்கர்லேருந்து வெளியே எடுத்து இப்போ நல்லா கூல் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ டைம் எடுத்து கேக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு ரெஸ்டிங் பீரியட் கொடுங்க. இல்லைனா நம்ம வெளியே எடுக்கும் போது அது பிஞ்சிரும். ஸோ இப்போ நல்லா ரெஸ்ட் ஆகிருச்சு. ஓரளவுக்கு நல்லா கூல் ஆனதும் இப்போ நம்ம அப்சைட் டவுன் பண்ண போகிறோம். ஒட்டவே இல்லை பாருங்கள். சைட்ஸ்லாம் அப்சைட் டவுன் பண்ணதும் அழகாக வெளியே வந்துருச்சு. இப்போ அடியில் இருக்க பட்டர் பேப்பர் மட்டும் நம்ம தனியாக எடுத்துட வேண்டியதான். இவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்கள். எல்லா சைட்ஸ்லையும் அப்படியே ஈவன் கலரில் வந்திருக்கு. நம்மளோட மில்க் கேக் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட இந்த ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி இருக்கும். ஆனால் இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டேஸ்டியான மில்க் கேக் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்காக இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸான ரெசிபீஸ் நம்ம சேனலில் காத்திருக்கு.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.